ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி அவங்களுடைய நாசோ 50 சீரீஸ்லேருந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி நாசோ 50i அண்ட் ரியல்மி நாசோ 50a அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து இதே சீரீஸில் எல்லாரும் அவளாக எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி நாசோ 50. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அமேசானில் இந்த நாசோ 50 ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு டெடிகேட்டட் பேஜும் கிரியேட் பண்ணிட்டாங்க. கம்மிங் சூன் அப்படின்னு போட்டுட்டாங்க. அதனால் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் இந்த பிப்ரவரி மாதமே இந்த ரியல்மி நாசோ 50 லான்ச் ஆக போகுது. அண்ட் அவங்க அந்த அமேசானுடைய மைக்ரோ சைட்ல ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வேர்டிங் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா the performance boost அப்படின்ற மாதிரி தான் இந்த Realme Narzo 50 ஸ்மார்ட் போனுக்கு அவங்க ஹைலைட் பண்ணி அந்த ஒரு பேஜ்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி உண்மையிலே Narzo 30 விட பெர்ஃபார்மன்ஸ்ல பூஸ்டடா இந்த ஒரு ஸ்மார்ட் போன் இருக்க போகுதா, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸோட என்ன மாதிரியான ஸ்பெக் ஷீட்டோட இந்த Narzo 50 ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படின்ற எல்லா டீடைலையும் டீடைல்டா இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியல்மி நாசோ 50 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அவுட்லுக்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் ரியல்மி கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக அவங்க டிசைன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை அப்படியே தூக்கி போட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க. ரீசெண்டாக ரியல்மி 9 சீரிஸில் கூட பார்த்தோம்னா ரியல்மி GT Neo 2 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா மாடலில் தூக்கிட்டு வந்து தான் அந்த பேக் சைட் டிசைன் அப்படின்றது அவங்க கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ரியல்மி நாசோ 50 இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் டிசைனில் புதுசாலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியல்மி 8 சீரிஸ் அந்த சீரிஸுடைய அந்த கேமரா யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் ரியல்மி நாசோல அந்த வரியா ஒரு லைன் பேட்டர்ன் கொடுப்பாங்களே, அந்த லைன் பேட்டர்னுக்கான பேக் சைட் பேனலோட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. மோஸ்ட்லி இந்த டிசைன் பேட்டர்னில் இந்த ஸ்மார்ட் போன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மற்றபடி பேக் சைட் பாடி எல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போனில் பிளாஸ்டிக்ல தான் கொடுப்பாங்க. காலிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் எதுவும் பேக் சைடில் இந்த ஸ்மார்ட் போனில் இருக்காது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக் ஷீட்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்படி தான்ப்பா ஸ்பெக் ஷீட் இருக்க போகுது, இதெல்லாம் தான்ப்பா ஸ்பெக்ஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய லீக்ஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் போய்கிட்டு தான் இருக்குது. அதில் ரொம்பவே ட்ரஸ்டபுளான சோர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச சில இன்ஃபர்மேஷனை இப்போ பார்ப்போம். அதன்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் IPS LCD பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ரியல்மி நாசோ 50ல் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த வகையில் ரியல்மி நாசோ 30ல இருந்து பெருசாக அப்கிரேட் பண்ணல. அதுலேருந்து லைட்டாக 1 இன்ச்சஸ் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதில் 6.5 இன்ச்சஸ் சைஸ் கொடுத்துருந்தாங்க. இங்க 6.6 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸ் வரப்போகுது. அவ்வளவுதான் டிஸ்பிளே வைஸ் இங்க சேஞ்சஸ் அப்படின்றது இருக்க போகுது. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட் என்ன இருக்கும் அப்படின்றத பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எந்த ஒரு எக்ஸாக்டான டீடைலும் இப்போதைக்கு நமக்கு இந்த ஒரு லீக்ஸ் படி கிடைக்கவே இல்லை. ஆனா ரியல்மி நாசோ 30லயே பார்த்தோம்னா நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க. அதனால கண்டிப்பா இதுலயும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பட் நான் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 90 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்ல 120 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்ல அதுவுமே இல்லாம 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணியே தெரிஞ்சுப்போம். அண்ட் அதே மாதிரி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண அதே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதே 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. அந்த வகையில் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் யூஸ்வல் தான் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்த்த அதே செட்டப் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் ஒரு பெரிய பூஸ்டப் பண்ண போகிறோம். இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இப்போதைக்கு அவங்க ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்டர், அமேசானில் அவங்க ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்டரில் இந்த பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் உண்மையிலேயே பெர்ஃபார்மன்ஸ்ல இங்க பூஸ்ட் அப் பண்ண போறாங்களான்னு பாத்தீங்கன்னா, இங்க யூஸ் பண்ண போற சிப்செட் Mediatek உடைய Helio G96 அப்படின்ற இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நாசோ 30ல நமக்கு யூஸ் பண்ணியிருந்த ப்ராசஸர்னு பார்த்தோம்னா அங்க Mediatek Helio G95க்கான ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கான சிப்செட் தான் இந்த Mediatek Helio G96. மற்றபடி இந்த நேம் இந்த ஜென்ரேஷன் மட்டும் தான் இங்க இம்ப்ரூவ்மெண்ட். அதர்வைஸ் இந்த சிப்செட்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த ஒரு அப்கிரேடேஷனும் கிடையாது. ஈவன் சிபியூன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே Mediatek Helio G95ல இருந்து அதே CPU தான் இந்த Helio G96லயும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் GPUன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் கிரேட் தான் பண்ணியிருந்தாங்க. Helio G95ல நமக்கு Mali G76க்கான ஒரு GPU யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த Helio G96ல Mali G57 அப்படின்ற அதை விட கொஞ்சம் டவுன் கிரேடடான ஒரு GPU தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் என்ன சென்ட்ரிக்ல இங்க இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எந்த ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவுமே இங்க கிடையாது. நாசோ 30ல நமக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதோ அதே அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த நாசோ 50ல இருக்கக்கூடிய இந்த Mediatek Helio G96க்கான சிப்செட்டும் கொடுக்கும். ஈவன் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த நாசோ 30 விடவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இந்த நாசோ 50ல இருக்கக்கூடிய இந்த Helio G96 அப்படின்ற இந்த சிப்செட் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அந்த வகையில் என்ன அர்த்தத்தில் இங்கே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு பூஸ்ட் ஒரு ஹார்லிஸ் ஒரு டீ கூட இங்கே கிடையாது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அதே அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு கொடுக்க போகிறாங்க.
சரி, ப்ராசஸரில் தான் எந்த ஒரு பூஸ்ட்டும் இல்லை. அடுத்து கேமராவிலையாவது ஏதாவது ஒரு பூஸ்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் எந்த ஒரு பூஸ்ட்டும் கிடையாது. அங்கே 48 மெகா பிக்சலுக்கான கேமரா நாசோ 30ல் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி 2 மெகா பிக்சல் அப்படின்ற 2 சப்போர்ட்டிவ் கேமரா இதெல்லாம் நாசோ 30லேயே நமக்கு கொடுத்த அதே கேமரா தான். அந்த வகையில் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட ஒரு 3 கேமரா இந்த நாசோ 50 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. ஸோ நாசோ 30லேருந்து இங்கேயும் எந்த ஒரு அப்கிரேடேஷனும் கிடையாது. அதுவே செல்ஃபி கேமரான்னு வந்தீங்கன்னா இங்கே ஆஸ் யூஷுவல் நாசோ 30ல் கொடுத்துருந்தா அதே 16 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் கேமராவிலையும் எந்த ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவும் இங்கே கிடையாது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்கும். அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கண்டிப்பாக இருக்கும். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கும். அண்ட் OS பொறுத்த வரைக்கும் Android 11 மேலே Realme UI 3.0 இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் மோஸ்ட்லி இந்த February 24 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டாக என்ன லான்ச் டேட் அப்படின்றது நம்ம அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. பட் கூடிய சீக்கிரம் மோஸ்ட்லி இந்த வீக் எண்டிலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் எப்போ அப்படின்றதுக்கான அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரௌண்ட் 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். ஆல்ரெடி Realme Narzo 50A அந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 12,000 அரௌண்ட் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி 13,999 இல்லைனா 14,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியண்ட்டாக 6+64GB ரேம் வேரியண்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாம் அப்படி தான் வந்திருக்கு. அப்படி ஒருவேளை 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துட்டு வராமல் அப்படியே கொண்டு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி இதே ஸ்பெக் ஷீட்டோட Realme Narzo 13,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னும் போது எதுக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவையே இல்லை. மற்றபடி இந்த Realme Narzo 50 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Narzo 30லேருந்து பெருசாக எந்த ஒரு அப்கிரேடேஷனும் பண்ணாமல் இந்த பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு வரதை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.